மணி சார் வந்து நான் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் வேற ஒரு படத்துக்கு. அது வேண்டாம், பட் அது நம்ம பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் பிரதர் கணேஷோ அவரும் மயிலாப்பூர் கிளப்பில் டென்னிஸ் ஆடுவாங்க. ஸோ கணேஷ் கிட்டே சொல்லியிருக்கார் பிரதர் கிட்ட, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க படம். நான் வந்து கடைசி நிமிஷத்தில் சேர்க்கப்பட்டது. ஸோ வாங்க மணி, வீட்டில் சொல்லுங்கள், முரளி இருக்கு, ஐ மீன் கார்த்திக் இஸ் தேர், யூ கம். ஸோ வந்தார், ஜஸ்ட் கேவ் அன் அவுட்லைன். ஏன்னா எப்போ போகலாம் ஷூட்டிங்கிட்டேன், ஒரு லைன் தான். இன்னும் மணி எப்படி பேசுவார், ஏன்னா மணி சார் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அவர் கண்ணு தான் பேசும். ஆமாம். ஸோ சொன்னார், இதுதான் முரளி, திஸ் இஸ் கேரக்டர், லெட்ஸ் கோ. இன்னும் ஐ திங்க் 3rd or 4th day we were shooting. அது எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க அந்த போர்ஷன் ஒன்று? 10, 12, மேக்ஸிமம் 14 days. அதான். அதில் ஃபைட்டு தான் ஜாஸ்தி இருக்கும். நடிச்சு அற்புதமான கேர். அதாவது இன்றைக்கும் அந்த மௌன ராகம் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனங்க, அதாவது மணி சார் படத்தில் வந்து ஜென்ரலாக டைலாக்ஸ் நிறைய இருக்காது. ஒரு 4 வாரத்தை பேசுனாவே பெரிய விஷயம் கண்டினியூவாக. ஆனால் அந்த கேரக்டரோட அழுத்தங்கள் ரொம்ப பிரமாதமாக மணிரத்னம் சார். மணி சார்கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டையும் நம்பணும். இஃப் ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறேன்னா, இப்போது சின்னி சார் புக் பண்ணுறோன்னா யூ பிலீவ் இல்லையா, சின்னி சாரால் எப்படி நடிக்க முடியும், அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் எ ஹெல்தி அஃபேர். இப்போ ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறாங்க, ஓகே, அதை வந்து நம்ம வந்து வி டேக் இட் இன். கதை சொல்லும்போது உள்வாங்கிடுறோம், அப்புறம் தென் வி செட் அண்ட் திங்க் அபவுட் இட். நம்ம ஒர்க் ஷாப் இங்கே தானே. ஆமாம். ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குது. அது வந்து மணி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் என்னென்னா, ஹில் கிவ் த லிபர்ட்டி டு அனலைஸ். அந்த ஆர்ட் அவர் மூலியமாக தான் கார்த்திக்கு வந்தது.